ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பைமோட் மொபைல் ஆப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சரியான மழை, நல்ல மழை. இப்போ மாடிக்கு போகிறோம். மாடியில் ரோஜாப்பூ செடி இருக்குது. அதில் ஏதாவது பூ இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. இது எங்கள் வீட்டு மாடி. பூச்செடி நேரம் இருக்கா பாருங்கள். பூ நிறைய பூத்துருக்க மாட்டேருக்கு. நம்ம போய் பார்க்கலாம். ஜாலியாக இருக்குது. ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஒரே ஜாலி தான் எங்களுக்கு. சேலம் மாவட்டத்தில் இருந்ததுனால அன்றாடம் லீவாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பூ பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? வா, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பூ பொறிச்சிடலாம். இங்கே இருங்க, இங்கே இருங்க. மொக்கு இது பெரிய பூவாக இருக்குது. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் சின்னதாக இருக்குதுன்னு நினச்சேன். நாளைக்கு தான் விரியுன்னு நினச்சேன். இன்றைக்கி விரிஞ்சிருக்கு. இருங்க, இன்னொரு பூ இருக்குது. அப்பா, சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. இருங்க, இன்னொரு செடிக்கு போகலாம். இந்த செடியில் எவ்வளோ டைம் உரம் போட்டாலும் பெரிய பூ ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சின்ன பூவாக இருக்குது. இன்னும் நாளைக்கு தான் வெடிக்கும். எனக்கு சூப்பர், வேறு லெவல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு நாள் பூத்தாலும் இந்த பூக்களெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் 2 பூ பறிச்சிடலாம் அன்றைக்கி. இந்த பெரிய பூவையும் அப்புறம் இந்த பெரிய பூவையும் பொறிச்சிடலாம். எங்கே போய் வெளியே போனால் பூ வச்சுட்டு போனால் பரவாயில்ல, வீட்டில் தான் பொறிச்சு வைக்கணும். அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் ரோஜா பூச்செடி வச்சுருக்கீங்களா? இது பாருங்கன்னா மல்லிப்பூச்செடி. இந்த செடி 10 ரூபா தான். கொண்டாந்து வச்சேன். நல்லா தளைஞ்சிருச்சு. இப்போ இந்த மழை ஈரத்துக்கு சூப்பராக தளைஞ்சிருச்சு. 10 ரூபான்னு சொல்லி வீட்டாண்ட கொண்டு வந்தாங்க. குண்டு மல்லி பூச்செடி நல்லா குப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருந்துச்சு நான் வாங்கும்போது. பிழைக்குமோ பிழைக்காதான்னு நினச்சேன். நல்லா வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரு ரோஸு. இன்னும் பூ நிறைய பூ வைக்கும். குட்டி குட்டி ரோஸாக வைக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரு. எல்லோ கலரு. இதுவும் பூ பூக்கும். இப்போ எல்லாம் கொஞ்சம் அன்றைக்கி கட் பண்ணி விட்டேன். இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்குது. இது கொஞ்சம் கட் பண்ணி விடணும். இந்த பூவும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். இந்த செடி இந்த தலையெல்லாம் கொஞ்சம் கிள்ளி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கூப்புன்னு வந்துடும். ஆக்சுவலாக இந்த தொட்டி பாருங்கள். இந்த தொட்டி பார்த்திங்கன்னா பெரிய தாலி. ஆக்சுவலாக இந்த தாலி வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் 25 வருஷமாக இருக்குது. இந்த தாலி இதில் ரோஜா செடி வச்சு இதில் வந்து இது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நாங்கள் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த தாலி வாங்கினது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா வந்து 12வது படிக்கிறேன். என்னோடய பாப்பாவுக்கு 12வது படிக்கிறான். அவ்வளோ வருஷம் இந்த தாலிக்கு. இந்த தாலியில் நிறைய செடி வச்சுருக்கேன். ரோஜாப்பூ செடி. பிங்க் கலர் ரோஜாப்பூ இருக்குங்களா, பன்னீர் ரோஜாப்பூ. அது இந்த தாலியில் வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு 30 பூ பூக்கும். அவ்வளோ பெரிய செடி, நல்ல செடியெல்லாம் வச்சுருக்கோம். அந்த பிங்க் கலர் தான் ஒருத்தவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த பன்னீர் ரோஜா வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அவங்க பதியம் போட்டு கொண்டாந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் வீட்டு குட்டி தம்பி கீழே ஒருத்தருக்கான், சஞ்சித்து. அவனோட கார்டன் இது தான். அவனும் நிறைய செடி வச்சுருக்கான். அவன் எனக்கு தான் எல்லாம் கொடுப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வச்சுருக்கான். அப்புறம் அந்த வல்லாரக்கீரை வச்சுருக்கான். துளசி, சங்குப்பூ செடி, ரோஜா செடி அதெல்லாம் வச்சுருக்கான். அத்தைன்னா அதில் என்ன பூ ஊற்றாலும் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பான். ஜாதி மல்லிப்பூ ஒரு பூ 4 பூ அப்படி பூக்கும். அதையும் பொறிச்சிட்டு வந்து அத்தை வச்சுட்டு போங்க அத்தைன்னு எனக்கு தான் கொடுப்பான். அது கீழேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவனும் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக ஏதாவது ஒன்று பண்ணுவான். பாருங்கள், உங்கள் வீட்லேயும் கார்டன் இருக்கா? நான் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இது பாருங்கள், எங்கள் மொட்டை மாடி உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் மொட்டை மாடிக்கு தான் துணி துவைக்கிற கல் இதுதான். இங்கே தான் டெய்லி துணி துவைப்போம். இது வந்து இங்கே கீழே ஒரு தாத்தா வீட்டு இருக்குங்க மேலே டெரஸில். அதுக்கு மேலே இன்னொரு மொட்டை மாடி இருக்குது. எப்படி இருக்குது எங்களோட வியூ பாருங்கள். காமிங்க. மலை பாருங்கள், மவுண்டைன் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் மலை. இது இந்த பக்கமும் மலை, 2 சைடு மலை.
இங்கே இருங்க, அந்த சைடு தெரியுது உங்களுக்கு, தூரமாக பாருங்கள் மலை மேக மூட்டமாக இருக்கா. அந்த பக்கமும் மலை, சுற்றி மலை, ஒரு பக்கம் டேமு. நாங்கள் இருக்கிற ஏரியா டேம் கூட தெரியுது பாருங்கப்பா. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா கடைசியில் பாருங்கள் அந்த டேமோட வால் வந்து தெரியுதுங்களா. அந்த கடைசியில் பாருங்கள் டேமோட வால் வந்து தெரியுது இந்த வீடியோவில். தென்னை மரத்துக்கு பின்னாடி அந்த எண்டில் டேமோட வால் தெரியுது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மழை வருது. செல்லு இதுக்கு மேலே நான் மேலே வச்சுருந்தேன்னா அவ்வளோதான், நான் கீழே போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொரிச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பொரிச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மாடியிலேருந்து கீழே வந்துட்டேன், பொரிச்சிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பொரிச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பொரிச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மாடியிலேருந்து கீழே வந்துட்டேன், பொரிச்சிட்டு வந்துட்டேன்.